காணும் பொங்கல் நாளான இன்று சென்னை பூங்காக்களில் பொதுமக்கள் தங்கள் உறவினர்களோடு கூட்டமாக குழுமி பொழுதை உற்சாகமாக கழித்து வருகின்றனர். கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் உள்ள பொழுதுபோக்கு அம்சங்களில் பொதுமக்கள் குவிந்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. எந்த அளவுக்கு அங்கு பொதுமக்கள் உற்சாகமாக இருக்காங்க? கூடுதல் விவரம். நிச்சயமாக காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு முக்கியமான இடங்களில் பொதுமக்கள் தங்கள் உறவுகளோடும் நண்பர்களோடும் ஒன்று கூடி கொண்டாடி வருகிறார்கள். அதன்படி பார்க்கும் பொழுது பல்வேறு மால்கள், சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை என்ற பொது இடங்களிலெல்லாம் மக்கள் கூடி கொண்டாடும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று சென்னையில் முக்கியமான பூங்காக்களிலும் இதுபோன்று பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து இங்கு வந்து கொண்டாடி வருகிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர்கள் அந்த காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு பகுதிகளிலிருந்து பூங்காக்களில் கூட்டமாக உறவுகளோடு வந்து இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக நாம் இருக்கும் பகுதி என்பது கத்தீட்ரல் சாலையில் இருக்கும் கலைஞர் நூற்றாண்டு அந்த பூங்காவில் தான் நாம் இருக்கிறோம். செம்மொழி பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, அது மட்டுமல்லாது கிண்டி சிறுவர் பூங்கா, தொல்காப்பிய பூங்கா என்ற பல்வேறு இடங்களில் தமிழக அரசு மக்களுக்காக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இதுபோன்ற காணும் பொங்கலின் போது மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பொறுத்தவரையில் காலை முதலே மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். முறையாக ஆன்லைனில் பதிவு செய்து இங்கு மக்கள் கொண்டாடி வருகின்றார்கள். தற்போது நாம் இருக்கும் இடம் என்பது கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் சிறுவர்கள் கொண்டாடும் அந்த பகுதியில் தான் இருக்கும். மக்கள் குடும்பமாக வந்து கொண்டாடி இருக்கிறார்கள். இங்கு இந்த காணும் பொங்கலை கொண்டாடும் பொதுமக்களிடம் எவ்வாறு கொண்டாட்டம் இருக்கிறது, இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் எவ்வாறு கண்டுகளிக்கின்றார்கள் என்பதை கேட்டு தந்துடுவோம். ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கே காணும் பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க? எப்படி? நாங்கள் ஆதம்பாக்கத்துலேருந்து வரோம். ஸோ என் பேர் வந்து ராகவன். ஸோ நானும் என்னோடய சிஸ்டரோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ திஸ் ஃபஸ்ட் டைம், இப்போ தான் முதல் டைம் வரோம் நாங்கள். அண்ட் ரைட் ஃப்ரம் என்ட்ரிலேருந்தே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வர்ற மாதிரி. ஸோ இன்சைடு அம்யூனிட்டிஸும் நல்லா இருக்குது. கேன்டீன் ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹைஜீனாகவும் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் பசங்களுக்கும் நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ். இப்போ காணும் பொங்கலில் எல்லாரும் டிவி மொபைல்னே இருப்பாங்க. சொந்தக்காரங்க குழந்தைங்களோட கூட்டு வந்து சந்தோஷமாக கொண்டாடுறது எப்படி? இங்கே புதுசாக நல்லா தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் ஜாலியாக விளையாட மாதிரி நல்லா இருக்குது. இயற்கையாக நிறையா மரம் செடி கொடிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே போயிட்டு நல்லா மரத்தை வளர்க்கணும், ட்ரீஸை பிளான் பண்ணணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக வந்து இப்போ சின்ன வயசில் இந்த மாதிரி விளையாடி இருப்போம். ஆனால் இப்போலாம் எல்லோரும் ஃபோன் அந்த மாதிரி தான் விளையாடுறாங்க. ஆனால் இங்கே வந்து இப்படிலாம் விளையாடலாம். நீங்கள் எத்தனை வருஷமாக காணும் பொங்கல் கொண்டாடுறீங்க? இன்றைக்கி இந்த இடத்துல யார் யாரெல்லாம் சேர்ந்து கொண்டாடுறீங்க? நான், என்னோடய பாப்பா, பசங்க, ஒய்ஃபு, என்னோடய பேர் திரு, பல்லாவரத்துலேருந்து வர்றோம். அப்புறமா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 10 பேர் வந்திருக்கிறோம். ஸோ என்னோடய பாப்பா அனுஸ்ரீ. பேசுகிறீங்க? நான் அனுஸ்ரீ, பல்லாவரத்துலேருந்து வரேன். உண்மையிலே இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காணும் பொங்கலுக்கு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சார், நாங்கள் மேடவாக்கத்துலேருந்து வர்றோம். இது குழந்தைகளுக்கான ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஏரியா. குழந்தைகள் நல்லா திருப்தியாக விளையாடுறாங்க. நல்லா இருக்குது. கேன்டீன் ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது சார். பொதுமக்கள் இங்கே நூற்றுக்கணக்கான பேர் குழந்தைகளோடு இங்கே உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். பனி நீர் பாதை, அது மட்டுமல்லாது அலங்கார வளைவுகள், பறவைகள் கூடாரம், இசை நியூரிற்று என்ற பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் இருக்கிறதாலும் இதை கண்டுகளிப்பதற்காக காணும் பொங்கலுக்கு நண்பர்களோடும் உறவினர்களோடும் மக்கள் இங்கு வந்து தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.